Hello friends, welcome to Learners Forum. Next நம்ம பார்த்தீங்கன்னா XY ரெக்கார்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ XY ரெக்கார்டர் நேம்லேயே வந்து நமக்கு தெரியுது. ரெக்கார்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணும், நமக்கு ஒரு ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் நம்ம ஒரு ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு இங்கே ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் ரெண்டு குவான்டிட்டிஸை எடுத்து அதுக்குரிய ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த XY ரெக்கார்டர். ஸோ மற்ற ஸ்ட்ரிப் சார்ட் ரெக்கார்டர் மாதிரி இதில் நம்ம ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வோல்டேஜ் நம்ம எடுத்துக்க போகிறோம். டைமை பொறுத்து இந்த வோல்டேஜ் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு அந்த ஒரு குவான்டிட்டியை மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இட் இஸ் நார்மல் இன் ஸ்ட்ரிப் சார்ட் ரெக்கார்டர். ஆனால் XYயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ வேரியபிள் 1 ஒன்று, வேரியபிள் 2 ஒன்று. இது பொறுத்து நமக்கு எப்படி வேரியேஷன் இருக்குது அப்படின்னு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த ரெண்டு வேரியபிள்ஸாக என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, we can choose voltage to current, flux இல்லைனா மேக்னடைசிங் கரண்ட், அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் ஃபோர்ஸ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷனில் ரெண்டு வேரியபிளை எடுத்துகிட்டு அதுக்குரிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் யூஸிங் திஸ் XY ரெக்கார்டர். ஸோ பேசிக்காக இதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ரெக்கார்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ இன்புட் சிக்னல்ஸ். ஸோ இங்கே நமக்கு ரெண்டு இன்புட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ், இன்னொன்று வந்து ஒய். ஸோ ஒரு சிக்னலை இன்னொன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது எக்ஸ் வர்சஸ் ஒய். ஸோ ஒய் வேரி ஆச்சுன்னா எக்ஸ் வேரி ஆகுறது எப்படி, இல்லை எக்ஸ் வேரி ஆச்சுன்னா ஒய் எப்படி வேரி ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த காம்பினேஷனை பொறுத்து நம்ம வந்துட்டு பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு குவான்டிட்டிஸை எடுத்துகிட்டு அதை ஒரு கிராஃபாக நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணுறது தான் இந்த XY ரெக்கார்டருடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ பேசிக் கான்செப்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொல்லியிருந்தேன் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு நமக்கு இங்கே ரெண்டு இன்புட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்புட்டை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் மூமெண்ட்டுக்கு எடுத்துக்க போகிறோம். செகண்ட் இன்புட் வந்து ஃபார் ஒய் ஆக்சிஸ். ஸோ பென் எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைரக்ஷன்லையுமே வந்துட்டு மூவ் ஆகும். இப்போ நமக்கு ரோல் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஃபிக்ஸ்டாக ஒரே பொசிஷனில் இருக்கும். அண்ட் பென் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கர்வ் வந்து பிளாட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கிராஃப் தான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ எதுக்காக இந்த XY ரெக்கார்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பேசிக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நம்ம எப்படி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணுவோம், எதில் வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ பேசிக்காக ஓம்ஸ்லாம் பொறுத்து எடுத்துக்கிட்டோன்னா கூட VI கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் பார்க்கும்போது BH கர்வ் நம்ம வந்து பிளாட் பண்ணுவோம், ஹிஸ்டரிசிஸ்க்கு வந்து நம்ம பிளாட் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி இப்போ மிஷின்ஸோ இல்லை மோட்டார் பற்றிலாம் பார்க்கும்போது அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்துருப்போம். இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ், எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு. ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு டிவைஸ் அப்படின்னு சர்க்கியூட்டில் பார்த்தோம்னா டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவோம், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பிளாட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய ரெண்டு எலக்ட்ரிக்கல் கண்டிஷன்ஸை எடுத்துகிட்டு அதை நம்ம பிளாட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த XY ரெக்கார்டர் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ பிளாக் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு சிக்னல் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்ம எல்லா பிளாக் டயக்ராம்லேயும் பார்க்குற அதே பிரின்சிபல் தான் நமக்கு இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இன்புட் சிக்னல் அண்ட் அது ரேஞ்சை செலக்ட் பண்ணி மற்றதெல்லாம் சிக்னலை வீக் பண்ணுறதுக்காக வி ஹாவ் அன் அட்டனுவேட்டர். தென் அதிலிருந்து ஆம்ப்ளிஃபையர் அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவன் டு அ சர்வோ மோட்டர் விச் மேக்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் மூமெண்ட். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்புட்டுக்கான இன்புட் ஒய்க்கு சேம் ப்ராசஸ் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகும் ஃபார் ஒய் ஆக்சிஸ் மூமெண்ட். ஸோ பென் அண்ட் பேப்பர் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூட கனெக்ட் ஆகிருக்கும் அண்ட் இட் இஸ் ஆல் கனெக்டட் த்ரூ அ பவர் சப்ளை. ஸோ இப்போ ஒவ்வொரு பிளாக்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்புட் சிக்னல், அதாவது எக்ஸ் இன்புட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். விச் கேன் பி எனிதிங் லைக் வோல்டேஜ், கரண்ட், ஃப்ரீக்வென்சி, இந்த மாதிரி என்ன வேணால் இருக்கலாம். இந்த சிக்னல் என்ன பண்ணும் அப்படின்னா ஹாரிசான்டல் மூமெண்ட்டை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹாரிசான்டல் மூமெண்ட் அப்படிங்கும்போது நமக்கு இந்த மூமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதை நம்ம எக்ஸில் வந்து எடுத்துக்கலாம், விச் இஸ் அவர் எக்ஸ் ஆக்சிஸ் சிக்னல். அதே மாதிரி இப்போ ஒய் இன்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்மளுடைய செகண்ட் குவான்டிட்டியை வந்து கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு நம்ம வோல்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்டை நம்ம கரண்ட் எடுத்துக்கலாம். ஸோ வோல்டேஜ் வர்சஸ் கரண்ட்டை நம்ம பிளாட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வி கேன் டேக் வோல்டேஜ் விச் இஸ் த ஹாரிசான்டல் ஆக்சிஸ் அண்ட் வெர்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா வி கேன் டேக் கரண்ட் I. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி கேன் கெட் தி ஒய் ஆக்சிஸ் சிக்னல். அட்டனுவேட்டர் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சிக்னலுடைய லெவலை நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ தான் நம்மளால் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இன்கேஸ் அது வந்து
லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வைட் ரேஞ்சில் இருக்கும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அதனுடைய சிக்னல் லெவலில் ரெடியூஸ் பண்ணி ப்ராப்பராக ஒரு ரேஞ்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இட் என்ஷூர்ஸ் ப்ராப்பர் சிக்னல் லெவல். அண்ட் இப்படி செலக்ட் பண்ணக்கூடிய அந்த சிக்னலை நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆம்ப்ளிஃபை பண்ண போகிறோம், விச் இஸ் கிவன் டு அன் ஆம்ப்ளிஃபையர். இதனால் நமக்கு சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த ஆம்ப்ளிஃபையரோட அவுட்புட் என்ன பண்ணும் அப்படின்னா சர்வோ மோட்டரை நமக்கு ட்ரைவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் அன் அக்யூரேட் மூமெண்ட். ஸோ சர்வோ மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல், அதாவது எண்ட் ஆஃப் தி ஆம்ப்ளிஃபையரில் நமக்கு கிடைச்சிருக்க சிக்னலை வந்துட்டு மெக்கானிக்கல் மோஷனாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா மோட்டர் அப்படின்னாலே இட் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டூ மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இங்கே நமக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து எண்ட் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் ஆம்ப்ளிஃபையரில் நமக்கு கிடைச்சிருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் மோஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது தான் எக்ஸர்வோ மோட்டர் நமக்கு பெண்ணை வந்து ஹாரிசான்டலாக மூவ் பண்ணுறதுக்கும் ஒயில் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக மூவ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு தேவையான 2 டைமென்ஷனல் மூமெண்ட் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ பென் வந்து ஒரு மூவிங் சிஸ்டம்க்கு அட்டாச் ஆகிருக்கும். பென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராஃபு நமக்கு தேவையானது வந்துட்டு ஓவர் எக்ஸ் அண்ட் ஒய் நமக்கு வந்து ட்ரா பண்ணி கொடுக்கும். ஆனால் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஃபிக்ஸ்ட். ஸோ எது வந்து மூமெண்ட்டில் இருக்குது எது ஃபிக்ஸ்டில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல், அதாவது பிளாக் டயக்ராமில் இருந்த அதே கான்செப்ட் தான் வந்துட்டு எலாபரேட்டாக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம 2 சிக்னல்ஸை அப்ளை பண்ணுறோம் அண்ட் தட் இஸ் பாஸ்டு த்ரூ பேரலலி இன் அட்டனுவேட்டர் அண்ட் ஆம்ப்ளிஃபையர். அண்ட் அதனுடைய அவுட்புட்டை, அதாவது இந்த ஆம்ப்ளிஃபையரோட அவுட்புட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சர்வோ மோட்டருக்கு கொடுக்குறோம். அப்போ நமக்கு தேவையான மெக்கானிக்கல் ரொட்டேஷன் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும், அதாவது மூமெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மூமெண்ட்டை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனுக்கு தனியாக ஒய் டைரக்ஷனுக்கு தனியாக இப்படி கொடுக்கறதுனால நமக்கு தேவையான கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அவுட்புட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னா we need an input terminal, amplifier, servo motor, pen, paper, power supply அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் நாப்ஸ் அண்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டிஸ்பிளே பேனல் வந்து நமக்கு தேவைப்படும். அண்ட் அந்த 2 ஆக்சஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு we need a system. ஸோ 2 ஆக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ஒய் ரெக்கார்டரில் இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாம் என்னன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் அனலாக் டைப் which uses servo motors. ஸோ இங்கே நமக்கு கண்டினியூஸாக ப்ளாட்டிங் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸ் வேரியேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அதுவே டிஜிட்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே டிஜிட்டல் ப்ராசஸிங் வந்து நடக்கும் which is கம்ப்யூட்டர் பேஸ்ட். பட் ரொம்ப அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு கிடைக்கும். அண்ட் தட் இஸ் த ரீசன் why it is used in modern systems. ஸோ அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை ப்ளாட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா we can make use of this XY recorder. ஸோ அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இட் ஹேஸ் ஆட்டோமேட்டிக் கிராஃப் பிளாட்டிங், அக்யூரசி அதிகமாக இருக்கும். மேனுவலாக நம்ம பிளாட் பண்ண தேவை இருக்காது. பிகாஸ் மேனுவலாக பிளாட் பண்ணணும் அப்படின்னா இஃப் இட் இஸ் கன்சிடர்ட் ஃபார் வோல்டேஜ் வர்சஸ் கரண்ட், இப்போ கரண்ட் வேல்யூ ஒரு 5 வேல்யூக்கு, அதாவது ஒரு 5 ஆம்பியர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும்போது வோல்டேஜில் இப்போ ஒரு 10 வேல்யூ அப்படின்னு நமக்கு கிடைக்குது அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்ட் ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம கிராஃபாக ட்ரா பண்ண முடியும். ஸோ இது டைரெக்டாக நமக்கு இந்த கிராஃபாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ஒய் ரெக்கார்டரில் நமக்கு கிடைக்குது. அண்ட் இட் ஷோஸ் அ கண்டினியூஸ் ரெக்கார்டிங் ஆல்சோ. அதனால் நம்ம டைமையும் சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இனிஷியல் காஸ்ட் நமக்கு ஹையாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படும். ஸோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ சென்சிட்டிவ் டு நாய்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ஒய் ரெக்கார்டர் அண்ட் ஸ்ட்ரிப் சார்ட் ரெக்கார்டர் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிப் சார்ட்டில் இட் ரெக்கார்ட்ஸ் த குவான்டிட்டி வர்சஸ் டைம். பேப்பர் வந்து நமக்கு கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் சிங்கிள் இன்புட்டாக இருக்கும். அதுவே எக்ஸ்ஒய் ரெக்கார்டரில் இட் ரெக்கார்ட்ஸ் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ். அங்கே சிங்கிள் வேரியபிளாக இருந்துச்சு, இங்கே 2 வேரியபிள்ஸாக இருக்கும். அங்கே பேப்பர் மூமெண்ட்டில் இருந்துச்சு, இங்கே பேப்பர் ஃபிக்ஸ்டாக இருக்கும். அங்கே சிங்கிள் இன்புட், இங்கே வந்து 2 இன்புட்ஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன மோட்டார் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ வேரியபிள்ஸ் வந்துட்டு என்னென்ன பர்டிகுலர் டைப் ஆஃப் ரெக்கார்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், எது ஃபிக்ஸட் எது ஸ்டேஷ்னரியாக இருக்குது அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ண சில டிப்பிக்கல் எக்ஸாம்பிள்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.